அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரீசெண்ட் டேஸில் கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறதான ஒரு பெண். இந்த பெண் யாருன்னா நம்முடைய நாட்டோட இந்தியாவின் பெண்கள் கிரிக்கெட்டில் அந்த டீமில் இருக்கிறதான ஒரு பெண் தான் இவருடைய பெயர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இவர் எப்படி கடந்த 2 நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறார் இந்தியா முழுவதும். இவர் யார், என்ன செய்தார், அதை பற்றியதான ஒரு குறிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கடந்த 2 நாட்களாக ஏன் பரபரப்பாக பேசப்படுறாருன்னா, ரீசெண்டாக நடந்ததான நம்முடைய பெண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியானது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு எதிராக நடந்ததான அந்த அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா ஒரு கடின இலக்கை இந்தியாவிற்கு முன்பாக வைத்தது. 338 ரன்கள் 50 ஓவரில் எடுத்திருந்தார்கள். இதை சேஸ் பண்ணுவதற்கு நம்முடைய இந்தியாவிற்கு அது ஒரு கடின இலக்காக காணப்பட்டது. ஆனால் நம்முடைய அணி வீரர்கள், நம்முடைய அந்த பெண்கள் எல்லாருமே இணைந்து தங்களுடைய முயற்சியினால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த அரையிறுதி போட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது இந்திய அணி. அதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 127 ரன்கள் எடுத்து ஒரு சதத்தையும் எடுத்து நம்முடைய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர்கள் இந்திய அணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார். இதுதான் அவரை கடந்த 2 நாட்களாக இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேச வைத்திருக்கிறது. இவருடைய பெயரை இன்னொரு உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டி. இவர் அடித்ததான சதம், ஆஸ்திரேலியா நம்முடைய இந்திய அணிக்கு முன்பாக வைத்ததான அந்த கடின இலக்கை அடைய இவர் செய்ததான முயற்சியும் இவருடைய அந்த திறமையும் விலாவாரியாக வெகுவாக பாராட்டப்படுகிறது கடந்த 2 நாட்களாக. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மேங்களூரில் ஒரு பெற்றோருக்கு பிறந்து அவர் மும்பையில் வளர்க்கப்பட்டார். இவருக்கு ஹாக்கி அண்ட் கிரிக்கெட் ரெண்டுமே இவருக்கு பிடிக்கும். 4 வயதிலேயே சீசன்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்திருக்கிறார். இவருடைய அப்பா பெயர் திரு இவான் ரோட்ரிக்ஸ். இவர் ஒரு ஜூனியர் கோச், சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஹை ஸ்கூல், இதில் தான் ஜெமிமா அவர்கள் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கூலில் அவர் கோச்சாக இருந்திருக்காரு. அவர் கோச்சாக இருக்கும்போதே ஒரு பெண்கள் கிரிக்கெட் அணியை ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் கோச்சாக இருக்கும்போதே அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதனால் ஜெமிமா சொல்லும் பொழுது அவருடைய ஹீரோ, அவருடைய இன்ஸ்பிரேஷன் தன்னுடைய அப்பா அப்படின்னு நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தன்னுடைய மேற்படிப்பை ரிஸ்வி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் என்கிறதான காலேஜில் மும்பையில் படிச்சிருக்காரு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்டர் 17 அண்ட் அண்டர் 19 ஹாக்கி டீம்ஸில் தன்னுடைய 12.5 வயதில் தேர்வாகியிருக்கார். அதே மாதிரி அண்டர் 19 கிரிக்கெட் டீமில், மகாராஷ்டிரா டீமில் தன்னுடைய 13வது வயதில் செலக்ட் ஆகியிருக்காரு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்திய அணியில் இருக்கிறதான ஸ்மிருதி மந்தானா அவருக்கு பிறகு இரட்டை சதம் அடித்ததான 50 ஓவர் மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடித்ததான ஒரு பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான். இதுவும் அவருக்கு பெருமையை சேர்த்திருக்கிறது. 2018 அவர் இந்திய பெண்கள் அணியில் சேர்க்கப்பட்டார். அதிலிருந்து அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி 2025 ஆஸ்திரேலியாவுக்கு பெண்கள் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்ததான அரையிறுதிப் போட்டியில் அவர் அடித்ததான 127 ரன்கள் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு முன்பாக வைத்ததான அந்த கடினமான ஒரு இலக்கை அடைவதற்கு இவர் அடித்ததான சதம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய அபார வெற்றியை பெறுவதற்கு இது உறுதுணையாக இருந்தது என்பது மிகையாகாது. இவருடைய சதத்தால் இன்னைக்கு இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவை இந்திய பெண்கள் அணியானது எதிர்கொண்டு இறுதிப் போட்டியில் ஞாயிறன்று நவம்பர் 2 இந்த மேட்ச் ஆனது நடக்க இருக்கிறது. இதில் நிச்சயமாக இந்திய அணி வெற்றி பெறும் என்று நாம் நம்பலாம். இந்த அரையிறுதிப் போட்டியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர் அந்த சதத்தை எல்லாம் முடிச்சுட்டு அதில் வெற்றி பெற்ற பிறகு கொடுத்ததான அந்த இன்டர்வியூவில் அந்த பேட்டியில் அவர் அந்த நெறியாளர் கேட்கிறார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னது, இந்த வெற்றிக்கு முழுவதுமான காரணம் ஜீசஸ். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. இந்த மேட்ச் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த உலகக்கோப்பை போட்டி முழுவதிலுமே எல்லா மேட்ச்லையும் எனக்கு ஒரு பதட்டம், ஒரு மனப்பிரமை, ஒரு மனப்பதட்டம் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. எனக்கு ஐம் டயர்ட், ஐ வாஸ் டூ டயர்ட். நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். ஆனால் அந்த சோர்வாக இருந்த காலகட்டத்தில் நான் பிச்சு நடிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பைபிள் ஸ்கிரிப்சர், வேத வசனமானது என்னுடைய மனதில் வந்தது. அதுதான் என்னை அந்த ஆன்சைட்டி, அந்த ஒரி, அந்த கவலை, அந்த பதட்டத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த அந்த வேதவசனம் என்னென்னா, ஸ்டாண்ட் ஸ்டில், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. நீங்கள் அப்படியே நிலைத்து நில்லுங்கள், உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அந்த வசனமானது அவருடைய இதயத்தில் எதிரொலித்தது. அதை அவருடைய மனதில் அது பட்ட பொழுது அந்த ஆன்சைட்டி எல்லாம் மாறிடுச்சு. என்னால் யதார்த்தமாக நின்று விளையாடி ஜெயிக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு கன்ஃபெஷனை அந்த இன்டர்வியூவில், அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய தைரியத்தை பல பேர், பல செலிபிரிட்டிஸ், தீபிகா படுகோனே போன்றவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த இடத்துல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர்கள் தன்னுடைய ஃபெய்த், அவருடைய நம்பிக்கையை அவர் பறைசாற்றி இருப்பது அவருடைய தைரியத்தையும் காட்டுகிறது, அவருடைய அந்த மன உறுதித்தன்மையும் காட்டுகிறது, வெளிப்படையாக ஒரு வெளிப்படை தன்மையையும் அது காட்டுகிறது என்றால் மிகையாகாது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜேசன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.